இன்றைக்கு பார்க்க இருப்பது 56வது திருப்பாடல். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. நம்ம அம்மையார் அவர்கள் இன்னைக்கு பாடின முதல் பாட்டு இது. அம்பாள் எப்படி இருக்கிறாள்? ஒன்றாய் இருக்கிறாள். ஒன்று அது பொது வடிவம், பராசக்தி. ஒன்றாய் அரும்பி, அப்புறம் பலவாய், எல்லாருக்குள்ளே இருக்கிறாள். பல அண்டங்களிலே இருக்கிறாள். ஒரு பராசக்தி எல்லா இடத்திலேயும் இருக்கிறாள். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமபோர். நம்ம கந்தபுராணத்தில் வர்ற பாட்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிடம்பதோர் மேனியாக கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முருகப்பெருமான் அவதாரத்தை சொல்ற பொழுது ஒன்றாய் பலவாய் என்பார். ஒன்றாய் அரும்பி, பராசக்தியினுடைய வடிவம் ஒன்று. இதுக்கு சமஸ்கிருதத்தில் வியக்தின்னு பேர். ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பலவாய் விரிந்து, எல்லாத்திலையும் இருக்கிறான். அது சிறப்பு வடிவம், வியாபகம்னு பேர், வியாபித்திருப்பது. எங்கும் இவ்வுலகெங்குமாய் நின்றாள், எல்லா இடத்திலையும் அவதான் நிற்கிறான். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா. பழைய பாட்டு, பாரதிதாசன் பாடின பாட்டு. எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா. பாரதியார்கிட்ட இருந்த பொழுது பாரதிதாசன் பாடின பாட்டு. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள். இது ரெண்டாவது. இதுக்கு பேரு வியாபகம். மூணாவது அனைத்தையும் நீங்கி நிற்பாள். இதுக்குள்ளே இருக்கிறாளா, இதை விட்டு வெளியிலேயும் நிற்பாள். இதுக்கு அப்பாலும் நிற்பாள், நீங்கி நிற்பாள். தனக்கென்று தனி வடிவம் இல்லாமல் இருப்பாள். அதற்கு பேரு வியாபியம். வியக்தி, வியாபகம், வியாபியம் அப்படின்னு வடமொழியில 3 சொல்லுவாங்க. அவ ஒரே ஆளா இருந்தா, 2 எல்லாத்திலையும் இருந்தா, 3 எல்லாத்தையும் விட்டு விலகி இருந்தா. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னை அறிய கேட்பாரே. திருவாசகம். கடவுளே, இதுல எதுவும் நீ இல்லை, எதுலையும் நீ இல்லாம இல்லை. இதை எப்படி சொல்றது? ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள். அண்ட சராசரங்களில் வாழ்கிறாள், அதற்கு அப்பாலும் வாழ்கிறாள். உள் கடந்தும் இருக்கிறாள், உள்ளேயும் இருக்கிறாள். கடன்னா கடந்திருப்பது, உள்ளுன்னா உள்ளே இருப்பது. இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்றாளே, அவ அவ்வளவு பெரிய ஆளு என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா. பொன்றாதுன்னா நீங்காவல். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், எம் மனசுக்குள்ள பொன்றாது நின்று புரிகின்றவா. திருவிளையாடல் புரிகிறாள். எம் மனசுக்குள்ள என்றைக்கும் நீங்காது உள்ள நிற்கிறாள். அது எப்படின்னு கேட்கிறீங்களா? இது யாருக்கு தெரியும் தெரியுமா? இப்பொருள் அறிவார். இந்த உண்மை யாருக்கு தெரியும் உலகத்துல? என்ன சார் ஒன்னா இருப்பாளுங்கிறீங்க, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குள்ளையும் இருப்பாங்கிறீங்க, விலகியும் இருப்பாளுங்கிறீங்க, என் மனசுக்குள்ள இருக்கிறார்னு இவர் சொல்றாரு. இது யாருக்கு தெரியும்? 2 பேருக்கு தெரியும். ஒன்று அவளுடைய வீட்டுக்காரருக்கு தெரியும், இன்னொன்று அவங்க அண்ணாருக்கு தெரியும். ஏன்? இந்த 2 பேரும் யோகம் பண்ற யோகிகள். சிவபெருமான் யோகத்தில் இருக்காரா? எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி கல்லாலின் கீழே யோகத்தில் இருக்கிறவர் சிவபெருமான்.
அவங்க அண்ணா பெருமாள். இன்னைக்கு ஏகாதசி. பெருமாள் எப்படி இருக்கார்? அவரு ஆளிலையில் துயில் கொண்டு யோகத்தில் இருக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் படுத்திருக்கிறாரே, அது என்ன தூங்குறதா? அரிதுயில். அது என்ன அரிதுயில்? யோக நித்திரை. அப்ப 2 பேரும் யோகிகள். என்ன அர்த்தம்? அம்பாளை உண்மையில் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் யோகத்தில் ஈடுபட வேண்டும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 பிரிச்சாங்க. நம்ம கடவுளை வழிபாடு பண்றோம், அது சாதாரண நிலை, சரியை. 2வது, நம்ம வீட்டிலேயே கடவுளை வச்சு எல்லா வேலையும் பார்த்து வீட்டையே கோயிலாக்கி வழிபாடு பண்றோம், அது கிரியை. 3வது, அவரை உள்ளுக்குள்ள பார்க்கிறோம், யோகத்துக்கு உள்ள பார்க்கணும். 4வது, அவரை எல்லாத்திலையும் பார்க்கிறோம். உள்ள பார்க்கிறது யோகம், எல்லாத்திலையும் பார்க்கிறது ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 சொன்னாங்க. என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள். பொருள்னா உண்மையின் அர்த்தம். இந்த உண்மையை அறிவார் யாரு? அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும். ஆலிலை ஆலமரத்தின் இலை. ஆலமரத்தின் இலையிலே ஒரு காலை தூக்கி வாயில் வைத்து கொண்டு சின்ன குழந்தையாக தூங்கியது யார்? கிருஷ்ண பரமாத்மா பெருமாள். அன்றால் இலையில் துயின்ற பெம்மானும். அப்புறம் என் ஐயனுமே, என் தலைவன். அப்ப பெருமாள் இவருக்கு தலைவர் இல்லை. ராமசாமியும் என்னுடைய தலைவரும் வந்தார்கள்னா ராமசாமி இவங்க தலைவர் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப என் ஐயனும்னா அது யாரு? சிவபெருமான். அப்ப இவர் யாரு? பெருமாள் மீது பக்தியுடைய பழுத்த சைவர். சரிதானா? அன்றால் இலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. ஒரு பெண்ணின் இயல்பு யாருக்கு தெரியும்? அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க அண்ணாவுக்கு தெரியும். இங்கேயும் அதே தான் நடந்தது. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்றன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. இந்த காஞ்சிபுரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. காஞ்சிபுரத்துல எந்த சிவன் கோயில்லையும் அம்பாள் சந்நிதி கிடையாது. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அம்பாள் சந்நிதி கிடையாது. கச்சபேஸ்வரர் கோயில் அம்பாள் சந்நிதி கிடையாது. அப்ப யாருதான் அம்பாள்? காமாட்சி தான் அம்பாள். எல்லா கோயிலுக்கும் ஒரு அம்பாள் சந்நிதி. காமாட்சி கோயில்ல சிவபெருமான் சந்நிதி கிடையாது. சரிதானா? காமாட்சி தான் இத்தனை கோயில் சிவபெருமானுக்கும் பராசக்தியாய் இருப்பவள். இது காஞ்சிபுரத்துக்கு பெருஞ்சிறப்பு. காமாட்சி அமர்ந்து அரண் செய்பவள். காமாட்சி தோற்றம் பார்த்திருக்கீங்களா? வீட்டில் ஒரு அரசாட்சி பண்ற மாதிரி உட்கார்ந்து கொண்டு அரண் செய்பவள். எப்படி அரண் செய்யறதுக்கு யாரு வழி? சிவபெருமான் வந்தாராம். 2 நாளி. நாளினா படின்னு சொல்றாங்க, அரைப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அளவு. 2 படி நெல்லை கொடுத்தாராம் சிவபெருமான். 1 வருஷத்துக்கு இதை வச்சுக்கிட்டு நீ அறம் பண்ணு. எவ்வளவு? 2 படி. அம்பாளத்தை வச்சுக்கிட்டாலாம் 32 அறமும் பண்ணனாலாம். 32 அறம். அதுக்கு லிஸ்டே போட்டிருக்காங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது ஒரு அறம், பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கிறது ஒரு அறம், நாய் பன்றி அதுகளையெல்லாம் வச்சு காப்பாத்துறது ஒரு அறம். 32 அறம் லிஸ்டே போட்டிருக்காங்க. ஐயன் அளந்தபடி 2 நாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அரண் செய்யும் உன்னையும் போற்றி. அன்னபூரணி அறம்படர்த்த நாயகி. எந்த ஊர்ல? திருவையாறு. அறம்படர்த்த நாயகி அன்னபூரணி காசி. சிவபெருமானுக்கே சாப்பாடு போடுறவ அன்னபூரணி. காசியில போய் பாருங்க, சிவபெருமான் கையை நீட்டிக்கிட்டு நிற்பார். அம்பாள் சாப்பாடு போடுவான். அவளுக்கு என்ன பேரு? அன்னபூரணி. என்ன முக்கியம் தெரியுமா? அறம் வளர்த்த நாயகி. அறம் வளர்த்த நாயகி எந்த ஊரு? திருவையாறு. தர்ம சம்பர்தனி தமிழ்ல சொன்னா அறம் வளர்த்த நாயகி. அறம் வளர்த்த நாயகி. திருவையாத்துல ஒரு விசேஷம் தெரியுமா? யாராவது போயிருக்கீங்களா?
அறம்படர்த்த நாயகி சந்நிதி. அந்த ஊர்ல பெருமாளுக்கு கோயில் கிடையாது. ஏன் கிடையாது? அறம்படர்த்த நாயகி தான் பெருமாள். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கேன்னு அப்பர் சுவாமி பாடிட்டார். திருமாலை தவிர சிவபெருமானுக்கு மனைவி இல்லை. அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அதனால அறம்படர்த்த நாயகி தான் பெருமாள். அது எப்படி சார் சொல்றீங்க? அறம்படர்த்த நாயகி கோயிலுக்கு எதிர்த்தாப்புல கும்பிட்டபடி ஆஞ்சநேயர் இருக்கார். அது எப்படி ஆஞ்சநேயர் அங்க வந்தாரு? பெருமாள் கோயில்ல எதிர்த்தாப்புல கும்பிட்டபடி இருக்கிற ஆஞ்சநேயர் அறம்படர்த்த நாயகி சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல ஊருக்குள்ள ஒரு கோயில்ல அம்பாளை கும்பிட்டபடி இருக்கிறார். அப்ப என்ன தெரியுது? பெருமாளும் அறம்படர்த்த நாயகியும் ஒன்றுதான். ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும். அறம் செய்கிறவளுக்கு என்ன பேரு? அறம்படர்த்த நாயகி. என்ன புரியுது உங்களுக்கு? அம்பாள் 32 அறமும் செய்கிறாளாம். வீட்டுக்காரரு பிச்சை எடுக்கிறாராம். எடுக்கிறார்ல பிச்சாடன மூர்த்தி. இது என்னையா வேடிக்கையா இருக்கு? 1976 குமுதத்துல ஒரு செய்தி வந்தது. கவியரசு கண்ணதாசன் நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் வரிக்கு பாட்டு எழுதுவார். நீங்க முதல் வரி கொடுக்கணும், அவர் அதை வச்சு பாட்டு எழுதுவார் அப்படின்ட்டாங்க. நாங்க எங்க வீட்டில் குமுதம் டாக்டர் அழகப்பன் செட்டியார் கௌரவ ஆசிரியராக இருந்த காலத்தில் இருந்து வாங்குறோம். இதை படிச்ச உடனே நம்ம ஒரு வரி கொடுக்கலாமா? ஒரு வரி கொடுத்தேன். என்ன வரி தெரியுமா? கங்கை உன் சடையிலே, சிவபெருமானே கங்கை உன் சடையிலே மங்கை உன் உடலிலே காமனை ஏன் எரித்தாய். ஒரு பொண்ணை தலையில வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை இடையில வச்சுக்கிட்டு மன்மதனை எரிச்சியா என்ன வேஷமா போடுற? கங்கையுன் சடையிலே மங்கையுன் உடலிலே காமனை ஏன் எரித்தாய். காஞ்சி காமாட்சி நல்ல அறமெல்லாம் செய்ய நீ கையில் ஏன் ஓடெடுத்தாய். வீட்டுக்காரி 32 அறம் செய்கிறான். நீ 2 ஆனா ஒவ்வொருத்தட்டையா போய் பிச்சை எடுக்கிற. ஏன் இப்படி செய்கிறே? இதை வச்சு கண்ணதாசன் 4 பாட்டு முழுக்க பெருசா இதே மாதிரி எழுதினார். இது ஒரு வரி தான். இது மாதிரி இன்னும் 3 வரி சேர்த்தார். ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? சிவபெருமான் என்ன பிச்சை எடுக்கிறாரு? பிச்சாடன மூர்த்தி நம்ம அன்பு பிச்சை கேட்டு வந்து நிற்கிறார். நீ கொடுக்குற சாப்பாட்டுக்காக வந்து நிற்கிறாரு. அன்பு பிச்சை எடுக்கிறதுக்காக பிச்சாடன மூர்த்தி வந்து வெளியே நிற்கிறார். அம்பாள் அறம் செய்கிறாள். அம்மா, நீ இவ்வளவு அறம் செய்கிறவன், உன்னை பாடிவிட்டு இந்த ஊர்ல சில பேர் இருக்கானே அந்த பாவி பெயர்களையும் நாம் போய் இந்த 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் பாடுறனே அம்மா, இதுதான் உன் மெய்யருளா? ஆண்டவனை பாடினவன் மனுஷனை பாட மாட்டான். புரியுதா? சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்புகலூருக்கு போனார். திருப்புகலூர்ல சிவபெருமானை பார்த்து கும்பிட்டாரு. சிவபெருமானே என்ன பரவநாச்சியாருக்கு ஏதோ பணம் வேணுங்கிறா. பரவநாச்சியார் இவர் வீட்டுக்காரி, ஏதோ பணம் வேணுங்கிறா, அவ்வளவுதான். நீ பெருமாள் சிவபெருமான் பார்த்துக்குவார். வெளியில வந்தாரு. ஒரு பெரிய பிரகாரத்தில் நடந்து வந்தாரு. ரொம்ப களைப்பா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் என்ன படுத்து தூங்குவோமா? சரி, தூங்கணும். தலைக்கு தலையணை வேணும். தலையணை கிடையாது. ஒரு 50 செங்கல் போட்டு வச்சிருந்தாங்க கோயில் திருப்பணிக்கு. ஒரு 10 செங்கலை எடுத்தாரு, வரிசைக்கு வச்சாரு. ஒரு துண்டை மேலே போட்டாரு, போர்த்தினாரு, தலையை வச்சாரு, சிவான்னு தூங்கிட்டார். நல்லா தூங்கிட்டார். காலம்பரை எந்திரிச்சு துண்டை உருகினாரா, எல்லா செங்கக்கட்டியும் தங்க கட்டியா மாறி போச்சு. ஆட்களை கூப்பிட்டு தூக்கிக்கிட்டு போனாராம். அவரால் தூக்கிக்கிட்டு போக முடியாம. அப்ப ஒரு பாட்டு பாடுறாருங்க. தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா
பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். என்னதான் பேசினாலும் பாராட்டினாலும் பைசா கூட தராதவங்க இவங்களை பாடாதே, இந்த மனுஷனை பாடாதே. தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்ட தருகிலார். பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். எங்க அப்பாவுடைய புகழூரை பாடுங்கள். யோ பாடுனா என்னையா கிடைக்கும்? இம்மையே தரும் சோறும் கூரையும். கூரைன்னா ஆடை, சோறுன்னா சாப்பாடு இல்லை, சோறுன்னா மோட்சம். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். சோறுன்னா மோட்சம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம். அம்மையே அங்கே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. அங்க போனா சிவலோகத்தை நீ ஆட்சியே பண்ணலாம். இவனையெல்லாம் பாடாதே. ஒரு வள்ளல் அப்படின்னு போர்டு போட்டுக்கிட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், கஞ்சன். ஒரு புலவர் அவனை பாட போனார். வந்த உடனே என்னன்னா, உங்களை பாடிக்கிட்டு வந்திருக்கேன். காமதேனுவே, தாருவே, கற்பகமே, ஹரிச்சந்திரனே பாடிட்டேன். கோபம் வந்துருச்சு. ஓ யாரைய திட்டுற? என்ன காமதேனுங்கிற நான் என்ன மாடா? கற்பகம்ங்கிற நான் என்ன மரமா? சிந்தாமணிங்கிற நான் என்ன கல்லா? ஐயோ ஹரிச்சந்திரனுங்கிறியே, நான் யார்கிட்டையா என் பொண்டாட்டிய வித்தேன்? என்ன போய் திட்டுற? அட பாவி, உன்னை பாராட்டி சொன்னா அவ்வளதையும் இப்படி மாத்தி விட்டியே நடராஜா. இப்படிப்பட்ட பயல்களை நான் பாடி நொந்து போயிட்டேன் ஐயான்னாராம். வாரும் நீர் யார் என்ன வித்துவான் என்னவும் மதிமோசம் வந்ததென்றே வாய் குளறி மெய் நடுக்குற்று நீர் வந்த காரியம் ஏது என சீருலாவிய காமதேனுவே, தாருவே, சிந்தாமணிக்கு நிகரே, செப்பு வதனத்து ஹரிச்சந்திரனே, என்னலும் சினந்து இரு கண்ணும் சிவந்தேன். ஆரை நீர் மாடு கல் மரம் என்றது மலால் ஹரிச்சந்திரன் என்றே அடாத சொன்னையால் ஆர்க்கு அடிமையாகினேன். ஆர் கையில் பெண்டு விற்றேன் தீரமோ இந்த வசை என்று உரை செய் வெகு கொடிய தீயரை பாடி நொந்தேன். திருமன்றுள் நடு நின்று நடமொன்று புரிகின்ற தென்தில்லை நடராஜனே. நடராஜா, ஒன்ன பாடாம இப்படிப்பட்ட ஆளை போய் பாடுனனே. சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு, கொடுக்கலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. அம்பாள் என்ன பண்றா? எனக்கு எல்லாம் கொடுக்கிறா. நான் என்ன பண்றேன்? அவளையும் பாடிவிட்டு அவளை பாடின பசுந்தமிழால இப்படிப்பட்டவங்களையும் பாடினனே. அம்மா, இதுதான் உன் மெய்யருளா? ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அரஞ்சையும் உன்னையும் போற்றி. உன்னையும் பாடி அப்புறம் ஒருவர் தம்பால், ஒருவர்னா அட்ரஸ் இல்லாத ஆளு அப்படித்தானே, ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலை. ஒன்ன பாடுன பசுந்தமிழால இவனை போய் பாடுறாப்புல வச்சு விட்டியே. செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய். அவனை பார்த்து உள்ளதையும் சொல்றேன், கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் சேர்த்து பொய்யும் சொல்றேன். அப்பத்தானே அவன் பணம் கொடுப்பான். பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உன் மெய்யருளே. அம்மா, வினை பயனுக்கு இது சரி, உன் அருளுக்கு இது சரியா? நாம் பண்ணின பாவம் வினை பயன், அதுக்கு சரி, உன் அருளுக்கு இது சரியா? என்ன அர்த்தம்? அம்மா, உன்னைத்தான் பாடணும், இவங்களை எல்லாம் பாடக்கூடாது. பெரியாழ்வார் அழகா சொல்லுவார், நாக்கொண்டு மானிடம் பாடேன், நாக்க வச்சு மனுஷனை பாட மாட்டேன். யாரை பாடுவேன்? கடவுளைத்தான் பாடுவேன். என்னை உடையானிடம் சென்று கேட்பன் அப்படிம்பார் வள்ளற் பெறுவான். அம்மா, நீ அறம் செய்பவள், உன்னையும் பாடி இவர்களையும் பாட வைத்து விட்டாயே. அடுத்த பாட்டு 58. அடே அப்பா, இந்திய நாட்டில் அந்த காலத்தில் ஆனந்த குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிற்பம் கலை அதில் எல்லாம் பெரிய ஆளு.
சிற்ப சாஸ்திரத்தில் பெரிய ஆள், பேரு ஆனந்த குமாரசாமி. ஒரு முறை அவர்கிட்ட கேட்டாங்க, இந்திய நாட்டு பண்பாட்டில் எது இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போகும், இந்திய நாட்டு சிற்பக்கலையில் எது இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போகும், இந்திய நாட்டு ஓவிய கலையில் எது இல்லைன்னா ஓவியமெல்லாம் போயிடும். எது? தாமரையினர். புரியுதா? கோயிலில் போய் பாருங்க, எங்க பார்த்தாலும் தாமரை. கோயில் கல்லு தாமரை, அம்பாள் இருக்கிறது தாமரை, மகாலட்சுமி இருக்கிறது செந்தாமரை, சரஸ்வதி இருக்கிறது வெண்தாமரை, கண்ணனுடைய முகம் தாமரை, கண்ணனுடைய கண்ணு தாமரை, கண்ணனுடைய கையை தாமரை, கண்ணனுடைய திருவடி தாமரை, சிவபெருமான் செந்தாமரை காடனயமேனி, அம்பாள் முகந்தாமரை, கை தாமரை. என்னடா இது? இந்த தாமரை இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஓவியம் இல்லை, சிற்பம் இல்லை, கடவுளுக்கு பீடம் இல்லை, கையில்லை, கால் இல்லை, காப்பியங்களில் வருணனை இல்லை. இப்போ தாமரை இல்லைன்னா இந்தியாவே இல்லை. அந்த காலத்தில் ஆனந்த குமாரசாமி அப்படி சொன்னாராம். இந்த பாட்டை பாருங்க, தாமரை பாட்டு. இந்த பாட்டு அம்புயம்னா தாமரை. இந்த பாட்டை பாருங்க, அருமையான பாட்டு. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலை தையல் நல்லாள் தகை சேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. எது தஞ்சம்? அருணாம்புயத்தும். அதான் அருண அம்புயம். அம்புயம்னா தாமரை. காலையில் அருணோதயம் ஆகிற பொழுது தாமரை அப்படி லேச விரிய ஆரம்பிக்கும். சூரியனை பார்த்த உடனே லேச விரியும். அருணோதய காலத்து தாமரை, அருணன்னா சிவப்பு. அந்த நேரத்தில் தாமரை விரியும். அங்கே அம்பாள் இருக்கிறான். அருணாம்புயத்தும். அப்புறம் வேற என் உள்ள தாமரையிலையும் இருக்கிறான். வெள்ளை தாமரையில் இருக்கிற மாதிரி என் உள்ள தாமரை, அதான் சித்தாம்புயத்தும், என் சிந்தையாகிற தாமரையில் இருக்கிறான். அமர்ந்திருக்கும், உட்கார்ந்து இருக்கிறான். அவ எப்படி? அவ மார்பை பார்க்கிறேன், இப்பத்தான் தாமரை அப்படியே விரிய போற மாதிரி, தாமரை மொட்டு மாதிரி மார்பு தெரியுது. ஓ, அங்க ஒரு தாமரை. தருணாம்புயமுலை தையல் நல்லாள். தையல்னா எந்த ஊரு? ஏதோ ஒரு ஊர்ல அம்பாளுக்கு தையல் நாயகின்னு பேர் இல்ல, புள்ளிருக்கு வேலூர். அம்பாளுக்கு என்ன பேரு? தையல் நாயகி. இங்கே தையல். தருணாம்புயமுலை தையல் நாயகின்னு தெரியுமா? பாலாம்பிகைன்னு அர்த்தம். குழந்தையா இருக்கிறவர் பாலாம்பிகை. அதுக்குத்தான் இன்னொரு பேரு தையல். இப்ப எத்தனை அம்புயமாச்சு? அருணாம்புயத்தும் ஒரு தாமரை. என் மனமாகிற தாமரையிலும் சரி அமர்ந்திருக்கக்கூடியவள். அவளை பார்க்கிறேன், அவ மார்பு இப்பத்தான் மலரக்கூடிய தருணத்து தாமரை மாதிரி, மொட்டு மாதிரி இருக்கு. ஓ, அங்க வேற தாமரை. அப்புறம் பார்க்கிறேன், அவ கண்ணு, அது அழகான தாமரை. அதுக்கப்புறம் பார்க்கிறேன் அவளுடைய முகம், அது தாமரை. அப்புறம் பார்க்கிறேன் அவ கை தாமரை. கீழே பார்க்கிறேன் அவ திருவடி தாமரை. அடேங்கப்பா, எங்க பார்த்தாலும் தாமரையா இருக்கு. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருண அம்புய முலை. தருணாம்புய முலைன்னா தாமரை முட்டு போன்ற முலை. தருணாம்புய முலை தையல் நல்லாள். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தையல் நல்லாள். தகை சேர், தகைன்னா அழகு. தகை சேர் நயன, நயனம்னா கண்ணு. கருணாம்புயமும், கண்ணு கருணை வழியக்கூடிய தாமரை. வதனாம்புயமும், வதனம்னா முகம், அது ஒரு தாமரை. கராம்புயமும், கரம்னா கைகி, அது ஒரு தாமரை. அடே அப்பா. சரணாம்புயமும், சரணம்னா திருவடி, அது ஒரு தாமரை. அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. இத்தனை தாமரை, இதை தவிர எனக்கு தஞ்சம் அடைய வேற இடம் கிடையாது.
எத்தனை தாமரை? அருணாம்புயத்தும் 1, என் சித்தாம்புயத்தும் 2, அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லாள் 3, தகைசேர் நயன கருணாம்புயமும் 4, வதனாம்புயமும் 5, கராம்புயமும் 6, சரணாம்புயமும் 7. அட 7 தாமரை கொட்டுது அவள். அவளை பார்க்கிற போது 7 தாமரை. கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தையா அந்த கால் கட்டை வரை இருக்கு பாருங்க, அதை இந்த கையினால இழுத்து வாயில வச்சுக்கிட்டு படுத்து கிடந்தாராம். சின்ன குழந்தை பார்த்துருக்கீங்களா? கட்டை வரையில வாயில வச்சுக்கிட்டு. ஒருத்தர் பார்த்து சொன்னாரு, 3 தாமரைகள் ஒன்று சேர்ந்தன. என்ன? கைத்தாமரை 1, கால் தாமரை 1, முகத்தாமரை 1, 3 தாமரைகள் ஒன்று சேர்ந்தன. அதே மாதிரி அம்பாளிடத்திலே 7 தாமரைகள் ஒன்று சேர்ந்தன. பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்தருள். கந்தர் அலங்காரம். பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரீகம்னா தாமரைப்பூ. தாமரையை விட மிக சிவப்பான உன் திருவடியை கொடு. கந்தர் அலங்காரம். எம்பெருமாட்டியே உண்மையான புகலிடம், அவளை விட்டா வேற இடம் கிடையாது என்பதை இத்தனை தாமரையை வச்சு பேசுகிறார். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமணி. திருவள்ளுவர் சொல்லுவார்ல, மலர்மிசை ஏகினான். மலர்னா என்ன மலர்? பரிமேலழகர் உரை எழுதுகிறார். தன்னை நினைப்பார்தம் உள்ள கமலத்தில் விரைந்து செல்பவன். கமலம்னா என்ன? தாமரை. உள்ள தாமரையில் இருப்பவன் மலர்மிசை மேவினான். அது மலர்மிசை ஏகினான். மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். திருவள்ளுவர் அப்பவே சொல்லிவிட்டார். இத்தனை தாமரை தருணாம்புயமுலை தையல் நல்லாள். தகைசேர் நயனம் கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. 59ஆம் பாட்டு. தஞ்சம் பிரிதில்லை, எனக்கு பற்றுக்கோடு வேற கிடையாது. அம்மா உன்னை விட்டா கதி இல்லை. தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்று உன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். உன் திருவடியை விட்டா வேற சரணம் கிடையாது அப்படின்னு இந்த நெஞ்சம் அடிக்கடி நினைக்கணுமே. அம்மா எனக்கு நினைக்க மாட்டேங்குது. இவ்வளவு பாடிவிட்டு எனக்கு நெஞ்ச நினைக்க மாட்டேங்குதுன்னா என்னையா அர்த்தம்? அடக்கமா இருக்காதுன்னு அர்த்தம். அம்மா இவ்வளவு பாடுற ஆள் என்ன சொல்றாரு? நினைக்கல. இந்த திருவாசகத்துக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? மாணிக்கவாசக சாமி பாடினது திருவாசகம். சிவபிரான் அங்க இருக்காரு. சிவபிரான் நினைக்கிறாராம், இந்த மாணிக்க வாசகர் பாடினதுக்கு நம்ம போதுமான அளவு கருணை காட்டலைன்னு. மாணிக்க வாசக சாமி நினைக்கிறாராம், சிவபெருமானே நம்ம போதுமான அளவுக்கு பாடலை, இன்னம் பாடணும் இன்னம் கும்பிடணும், நாம் பண்ணது பத்தாது. இவர் நாம் பண்ணது பத்தாது, இந்த மாணிக்க வாசகருக்கு இன்னம் கருணை காட்டணும். இந்த ரெண்டு போட்டியும் நடந்ததா திருவாசக பாட்டு கொட்டியது. அது மாதிரி இவ்வளவு பாடக்கூடியவர் என்ன சொல்றாரு? தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்று உன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில. அது என்னமா பயில? நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பயிலன்னா திருப்பி திருப்பி சொல்ல, மீண்டும் மீண்டும் சொல்ல, பலகாலும் பழக. இந்த மனசு பலகாலும் அம்மா நீதான் கதி அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது. தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்று உன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். அபிராமி பட்டருடைய அடக்கமான மனம் இப்படி பேசுகிறது. நான் கும்பிட்டது பத்தாது, இன்னும் பத்தாது, அவ கருணைக்கு நான் பாடியது போதாது. அதனால ஒற்றை நீள் சிலையும், அவ கையில என்ன இருக்கு? ஒரு பெரிய வில்லு, அப்புறம் 5 அம்பு, இக்கு அலர் 5 அம்பு. அதான்
அஞ்சம்பும் இக்கு அலர் அறியார் எனினும் பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். ஒற்றை நீள் சிலையும் அஞ்சம்பும் இக்கலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. அம்மா, நீ ஒற்றை நீள் சிலையோட நின்றாய், 5 அம்போட நின்றாய், அது மலரம்பு நின்றாய். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த 5 அம்பும் வைத்து கொண்டு நின்றாய். ஒன்னே ஒன்று சொல்றேன் அம்மா, பஞ்ச மிதிக்க கூட அஞ்சுகின்ற பாதத்தை உடையவளே. பஞ்சஞ்சும் மெல்லடியார் என்ன அர்த்தம்? பஞ்சில கால் பட்ட கூட வலிக்குமா? அடே அப்பா, பஞ்சு அஞ்சும் மெல்லடியார். பஞ்சு கொண்டூட்டினும் பையன பையன என்று அஞ்சி பின் வாங்கும் அடி. திருவள்ளுவர். பஞ்ச வச்சு தொடச்சா கூட அந்த கால் அப்படி வலிச்சிருமா அந்த பொண்ணுக்கு, அவளது மென்மையான காலம். பஞ்சு கொண்டூட்டினும் பையன பையன என்று அஞ்சி பின் வாங்கும் அடி. இந்த இடத்துல பஞ்சஞ்சும் மெல்லடியார், பஞ்சை மிதிப்பதற்கும் அஞ்சுகின்ற மெல்லிய பாதங்களை உடைய தாய்மார்கள் தாம் பெற்ற பிள்ளைகளை அவர்கள் அறியாமை உடையவர்களாக இருந்தாலும் தண்டிக்க மாட்டார்கள் அம்மா. பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார், புரியுதா? அடியார்னா அடிக்க மாட்டார்கள். பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார். பஞ்சு அஞ்சக்கூடிய மென்மையான அடியை உடையவர்கள் பிள்ளைகளை அடிக்க மாட்டார்கள். அந்த அடியார் வேற, இந்த அடியார் வேற. அது ஆண்டவனுடைய அடியார், அது திருவடி, இது அடிக்க மாட்டார்கள். யார? பெற்ற பாலரையே. தாங்கள் பெற்ற பிள்ளைகளை அறியார் எனினும், அறிவில்லாத பிள்ளைகளாய் இருந்தாலும் பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார். பெற்ற பாலரை அடியார் அடியார். சரிதானா? தடித்ததோர் மகனை வள்ளலார் பாடுறார். சிவபெருமானே, அப்பா அடிச்சா அம்மா அணைப்பா, அம்மா அடிச்சா அப்பா அணைப்பார். நடராஜா, எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதான், நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. அடித்தாலும் நீயே அணைத்தாலும் நீயே, பிடித்தேனும் பொற்பாத பேரு. அடிச்சது போதும், என்னை அணைச்சுக்கோ. தடித்ததோர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பள் தாயடித்தால். பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கெனக்கு பேசிய தந்தையின் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதன் நீ ஆதலால் என்னை அடித்தது போதும். அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனியாற்றேன். அம்மா, பஞ்சஞ்சும் மெல்லடியார் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க. நான் உன் புள்ள, என்ன அடிக்காதே. 60வது பாட்டு. பாலினும் சொல்லினியாய், அருமையான பாட்டு. அவ திருவடியை வச்சாளாம், பனிமாமலர் பாதம். அவ திருவடி எப்படி? பனி போல் இருக்கும், மலர் போல் இருக்கும். அதை வைக்கிறதுக்கு எங்கெங்க வச்ச தெரியுமா? சிவபெருமான் தலையில கொண்டே வச்சாளாம். ஆமா, அவர் காலில் விழுந்து கும்பிட்டா அந்த பாதம் அவர் தலையில படாம என்ன செய்ய? சிவபெருமான் தலையில வச்சாளாம். அவருக்காக கண்ட வகையில் சந்தோஷம். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இந்த சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார்ல, எந்த ஊர்ல? மதுரையில். ஏன்? மண்ணை தலையில வச்சு தூக்குனாராம். ஏன்? மீனாட்சி மிதிச்ச மண்ணுன்னு தலையில வச்சு தூக்குனாராம். புரியுதா? அப்படி ஒருத்தர் பாடுறாரு. மீனாட்சி மிதிச்ச மண்ணு கிடைக்கணுமேன்னு ஆனானப்பட்ட சிவபெருமான் தலையில வச்சு தூக்கினாராம். அது மாதிரி அம்மா, உன் திருவடி எங்க பட்டது? தேவர்கள் வணங்கக்கூடிய, திருமால் வணங்கக்கூடிய, தலையிலே கொன்றையை உடைய, சடாமுடியை உடைய சிவபெருமான் தலையில பட்டது. அப்புறம் வேதங்கள் பாடக்கூடிய 4 பீடங்கள் அதுல பட்டது. 3வதா அம்மா என் தலையில பட்டது. அந்த 3க்கும்
சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. என் தலை எப்படி? முடை நாற்றம் வீசக்கூடிய நாய்த்தலை. அதுல வச்ச பாதத்தை என் தலையில வச்சியே. எவ்வளவு கருணை! எங்க வச்சா? பாலினும் சொல்லினியாய். அம்பாள் எப்படி? குழந்தைக்கு எது இனிக்கும்? பால் தானையா இனிக்கும். அம்பாள் பாலை விட இனிமையானவள். பாலினும் சொல் இனியாய். பனிமா மலர் பாதம் வைக்க, குளிர்ச்சியான மலர் போன்ற திருவடிகளை வைக்க. ஒன்று, மாலினும் தேவர் வணங்க நின்றோன். திருமாலும் மற்ற தேவர்களும் வணங்குமாறு நின்றோன். கொன்றை வார் சடையின் மேலினும், கொன்றை அணிந்த அந்த திருச்சடை அது மேலையும். அப்புறம் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும். வேதத்தில் 4 பீடம் சொல்றார் திருமூலர் திருமந்திரத்தில். 1 வடிவ பிரணவ இருக்கை, 2 நுட்ப பிரணவ இருக்கை, 3 காரண பிரணவ இருக்கை, 4 பெரிய காரண பிரணவ இருக்கை. வேதத்தில் 4 பகுதி: ஸ்தூலம், சூட்சுமம், காரணம், மகா காரணம். இப்படி 4 பகுதி இருக்கான் வேதத்தில். 4 வேதம் இல்லை, 4 பகுதி. இந்த 4 பகுதியிலையும் அவ திருவடி பட்டுதான். அதை விட என் தலை என்ன அவ்வளவு நல்லதா? இங்கே கொண்டாந்து காலை வச்சியே. சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. எங்க நாய் என்ன அவ்வளவு மட்டமா போச்சா? அநியாயமா இருக்கு. என் தலை நாய் தலைங்கிறார். அந்த காலத்தில் நாய் மட்டமாக தான் இருந்திருக்கு. இந்த காலத்தில் நாய் அடு அப்பா. மனுஷனுக்கு கிடைக்காத மரியாதையெல்லாம் நாய்க்கு கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? ஒருத்தர் அழகா சொன்னார், நாய் மாதிரி அலைஞ்சான்னா ஏழை, நாயோட அலைஞ்சான்னா பணக்காரன். எப்படியோ நாய் கூட வருதா இல்லையா? ராஜோபச்சாரம் நடக்குது. மனைவி கிடைக்காத மரியாதையெல்லாம் ஒரு பணக்காரர் நாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் பார்த்தேன். சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. அது ஏம்மா நாயையே அப்படி சொல்றாங்க? அது என்ன அவ்வளவு மட்டமா போச்சா? அது என்ன அப்படி தப்பு காரியம் பண்ணுது? ஒரே ஒரு தப்பு காரியம் பண்ணுது. மற்றெல்லாம் இருக்கட்டும், கட்டிட்டு திரும்ப சாப்பிடும். இது ஒரு தப்பா? கேட்காதீங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கெட்ட காரியத்தை விட்டுட்டு திரும்பவும் பண்றது. நான் சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டேன். எப்போ விட்டீங்க? இதுவரைக்கும் 25 முறை விட்டுருக்கிறேன். ஓ, அப்போ விட்டுருக்கிறேன், திரும்ப குடிச்சிருக்கேன், திரும்ப விட்டுருக்கிறேன், திரும்ப குடிச்சிருக்கிறேன். அதானே அர்த்தம்? அது நான் என்ன செய்யும்? விட்டதை திரும்ப எடுக்கப்படாது. தப்பான காரியத்தை விட்டாச்சுன்னா திரும்ப போகக்கூடாது. உன்னை கக்கியாச்சுன்னா எடுக்கப்படாது. கக்கினதை திரும்ப சாப்பிட்றதுனால ஞானிகள் நாயை மதிப்பதில்லை. ஆனால் ஒன்றும், சித்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மீதம் இருக்குமானால் அதை முடிப்பதற்கு நாயாக பிறக்கிறார்கள். எழுதி வச்சுக்கோ. ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் வள்ளிமலைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்பாடிக்கு பக்கத்தில் இருக்கு வள்ளிமலை. வள்ளிமலைக்கு போகிறோம். வள்ளிமலைக்கு போகிற பொழுது முன்னால் ஒரு மண்டபம். மற்ற மண்டபமெல்லாம் புதுசாக இருக்கு, இந்த முன் மண்டபம் மட்டும் பழசாக இருக்கு. எனக்கு அங்கே திருப்பணியே ஆமாம் அப்படித்தான் நடக்கலை. ஏன் நடக்கலை? இந்த பாரியார் சாமி காலத்தில் வள்ளிமலை திருப்பணி பண்ணினார். இந்த முதல் மண்டபத்தை இடிக்க போனாங்களாம். கீழே தரை சரியில்லையா, தரையை உடைப்போம்னு உடைச்சாங்களாம். பொந்து மாதிரி வந்துருச்சான். உள்ளே இருந்து மட்டிப்பால் வாசனை, புகை. இந்த எடுத்தாலும் பாருங்க, உடைச்சான் பாருங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எல்லாம் ஓடி போய் சாமிகிட்ட சொல்ல, வாரியார் சாமி வந்து பார்த்தா உள்ளுக்கு சுரங்க மாதிரி தெரியுது. உள்ள எட்டி பார்த்துருக்காரு, யாரோ தியானத்தில் இருக்காங்க. யாரோ ஒரு சித்தர் இருக்காரு, இந்த இடத்த ஒன்றும் திருப்பணி பண்ணாதே, அப்படியே மூடிப்பிடு. இன்னைக்கு வரைக்கும் திருப்பணி கிடையாது. வள்ளிமலை முதல் மண்டபத்துக்கு திருப்பணி கிடையாது. அதில் ஒரு சித்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு மேலே போயிட்டோம். மேலே போனால் முருகனும் வள்ளியும் அழகான மூர்த்தம்.
எல்லாம் பார்த்தோம். அங்கே ஒரு போர்டு போட்டிருந்தேன். போர்டு என்ன தெரியுமா? வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமத்துக்கு செல்லும் வழி. மலை மேலே வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமம். நாங்கள் 2 பேரும் காலில் செருப்பு போடலை. மத்தியானம் 12 மணி. போகலாமா? சரி போவோம்னா சரின்னு 2 பேரும் அந்த அம்புக்குறி போட்டிருக்கேன். வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போகும் வழி. அம்புக்குறியை பார்த்து போனோமா, ஒரு இடத்துக்கு போனா 2 பாதை பிரியுது. எப்படி போறது? இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா? ஒன்றும் புரியாம நிற்கிறோம். என்னடா தெரியாம வந்துட்டோமே, எப்படி போறது? அது மலை, மலை மேல பாதை புரியல. ஒரு நாய் வந்து எதிர்த்தாப்புல நிற்குது. கம்பீரமா ஒரு பார்வை பார்க்க. எனக்கு ஒன்றும் புரியல. இந்த நாய் போற போக்கில் போவோம் போ. எங்களை பார்த்துட்டு தலையாட்டிட்டு அது பாட்டுக்கு போகுது. நாய்க்கு பின்னாலேயே போனோம். ஒழுங்கா போகும். எந்த இடத்துல எல்லாம் பாதை பிரியுதோ அங்கே எல்லாம் நின்று. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம். கரெக்டாக வந்துச்சு. கடைசி ஒரு மத்தியானம் 1 மணி இருக்கும். ஒரு இடம் பொங்கியம்மன் கோயில்னு போர்டு. பொங்கிங்கிறது யாரு? வள்ளியினுடைய தோழி. பொங்கியம்மன் கோயில். நாய் அங்கே போயிடுச்சு. எனக்கு சந்தோஷம். ஆகா, பொங்கியம்மன் கோயில் வந்துட்டா வள்ளிமலை சுவாமிகளுடைய ஆசிரமம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தா 4-5 மாடு மேயுது. நல்ல வேலைப்பா வந்துட்டான். எதிர்த்தாப்புல பார்த்தா வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமம். இந்த நாய் கொண்டாந்து விட்டுருச்சு. ஆசிரமத்துக்குள்ள போனோம். கீழே இறங்குறதுக்கு ஒரு வழி. அங்கேதான் அவருடைய சமாதி இருக்கு. வள்ளிமலை சுவாமிக்குத்தான் சச்சிதானந்த சுவாமின்னு பேர். ஆரம்ப காலத்தில் அவருக்கு அர்த்தநாரின்னு பேர். ஒன்றும் படிக்காம இருந்து பழனி ஆண்டவனை கும்பிட்டு அதுக்கப்புறம் திருப்புகள் படித்து திருப்புகளை பூரா பரப்பின புண்ணியவன். திருத்தணியில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு படிக்கு படி திருப்பணி திருப்புகழ் பாடி ஒவ்வொரு படியிலையும் படிவிழா நடத்தின புண்ணியவான். படிவிழா தொடங்கி இப்போ 100 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சச்சிதானந்த சுவாமி அவர் சமாதி உள்ள போனோம். 2 பேரும் கும்பிட்டோம். அங்கே இப்போ ஒரு சாமி இருக்காரு. அவர் அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மௌனம் பார்த்துட்டோம். வெளியில வந்தா யானை மாதிரி ஒரு சின்ன குன்று. இது என்ன? இதுதான் அந்த வள்ளிய முருகன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்த பிள்ளையார். சரி, அவர் ஒரு கும்பிடு போட்டான். இந்த பக்கம் வந்தா 3 செடி. என்னங்க 3 செடி? 3 சித்தர்கள் இங்கே அடங்கி இருக்கிறார்கள். அடையாளமா 3 செடி. கரூருக்கு பக்கத்தில் நெரூர்ல சதாசிவ பிரம்மேந்திரால் அவருடைய சமாதி மேல வில்வம். அது மாதிரி இங்கே 3 செடி. அதை கும்பிட்டான். அப்புறம் போனா ஒரு குகை. அதுக்குள்ள போனா சொனை. சொனையில தண்ணி, சூரியன் காணாத சொனை. உள்ள போனா தண்ணி அவ்வளவு இனிப்பா இருக்கு. 2-3 காலடி தடம். ஒன்று சின்னதா தெரியுது, ஒன்று பெருசா தெரியுது. ஏன் இது என்ன காலடி தடம்? இந்த பெருசா தெரிகிறது முருகப்பெருமான் கிழவனா வந்தாரு. இந்த சின்னதா தெரிகிறது வள்ளி நாச்சியார். புரியுதா? இந்த வள்ளி நாச்சியார்கிட்ட வயசான கிழவனா வந்தார்ல, அவ தண்ணி கொடுத்த உடனே சாப்பிட்டார்ல, தாகம் தீர்ந்தது மோகம் தீரவில்லைன்னு பாடினாரா இல்லையா? அந்த இடம் எனக்கா ஒரே ஆச்சரியம். தண்ணி அற்புதமா இருக்கு. எல்லாம் பண்ணணும், முடிச்சான், வெளியில வர்றான். அங்கே உள்ளவரை கேட்டேன், ஐயா குடியாத்தத்துக்கு போகணும். குடியாத்தத்தில் சாயந்தரம் சொற்பொழிவு. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு இங்கே நிற்கிறோம் வள்ளிமலையில். குடியாத்தம் போகணும். மலையை விட்டு கீழே இறங்கி கீழே பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். நாங்கள் வந்த வழியில் தான் போகணுமா, இல்லை இந்த பக்கம் வேற வழி இருக்கா? அவருக்கு நேராக போங்க, கிழக்கால போங்க, வடக்கால போங்க, தெற்கால போங்க. நான் என்னத்தை கண்டேன் அந்த ஊரில்? எது தெற்கு, எது வடக்கு, எது கிழக்கு எனக்கு புரியல. தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நாய் வந்து எதிர்த்தாப்பல நிற்குது. ஏண்டா நான் தான் வழிகாட்டு நல்ல. அப்புறம் என்ன அவர்கிட்ட கேட்குற? என்னை விட அவர் பெரிய அறிவாளியோ? எனக்கு புரிஞ்சு போச்சு. நமக்கு நாய் பாஷை எல்லாம் தெரியும். புரிஞ்சு போச்சா? பின்னாலேயே போகிறேன். நாய் கரெக்டாக போகுது. வேற வழி ஒழுங்கா வழி காட்டுது. மேலே இருந்து கீழே இறக்கி பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து விட்டுருச்சு. விட்டுட்டு அப்படியே கம்பீரமாக பார்க்குது. நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணினேன். 5 ரூபா கொடுத்து கடையில் பிஸ்கட் பாக்கெட் வாங்கினேன். நாய்க்கு போட்டேன்.
ஒரு பார்வை பார்த்தது பாருங்க. ஏண்டா முட்டா பயல, இந்த 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டா நான் உனக்கு வழிகாட்டினேன்னு நினைக்கிற, கடைசியில் இந்த மனுஷ புத்தியை காட்டி விட்டியே. நான் கும்பிட்டேன், நாய் ஓடிருச்சு, பிஸ்கட்டை தொடவே இல்லை. புரியுதா? எத்தனை எத்தனை எத்தனை. சதுரகிரிக்கு போனேன். சதுரகிரியில் போய் அந்த சதுரகிரி பெருமானுக்கு பேர் தெரியுமா? சுந்தர மகாலிங்கம். அங்கே என்னுடைய CD ஒன்று ஓடுனுச்சு. இந்த சிங்கப்பூரில் தான் ஒரு முறை திருவாசகத்துக்கு உரை சொன்னேன். சிங்கப்பூரில் தான் நம்ம வழிபாட்டு கழகம் அவங்க ஏற்பாடு பண்ணி அது பூரா 5 ஓதுவார்கள் பாட, நான் உரை சொல்ல திருமுறை மாநாட்டு குழுவினர் ஏற்பாடு பண்ணது. அந்த CD அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்னடா இந்த ஓடுது, யாரோ கொடுத்துருக்காங்க. சுந்தர மகாலிங்கன் சந்நிதியில் திருவாசகமும் உரையும் போயிட்டு இருக்கு. நான் மெதுவாக வந்தேன். எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஐயா தீபாராதனைக்கு டைம் ஆகும் போல இருக்கு, என்னமாவது பிரார்த்தனை பண்ணுவோம். சரி, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நான் சொன்னேன். எல்லாரும் திருப்பி சொன்னாங்க. இந்த உள்ள இருக்கிற அர்ச்சகர் வெளியே வந்துட்டார். என் குரலை கேட்டு, ஐயா இந்த CDயில் பேசுறது நீங்க தான் ஆனார். குரலை கேட்டார். ஆமான்னு கூட்டிக்கிட்டு போய் முன்னால உட்கார வச்சுட்டேன். இந்த இடத்துல சிவலிங்கம் 2 படிக்கு கீழே நான், முதல்ல நான் படியை ஒட்டி உட்கார்ந்து இருக்கிறேன். உள்ள அபிஷேகம் ஆக போகுது, ஐயா இப்படி உட்காருங்கன்ட்டார். சந்தோஷமா இருக்கு, பெருங்கூட்டம். நான் உள்ள ஒரு 100 பேர் இருக்கு அந்த ஊர்ல, முன்னால் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த தீபா அங்கே அபிஷேகம் ஆரம்பிச்சுதா, முரட்டு நாய் ஒன்று வந்தது. சும்மா அங்கிருந்து இதுவரைக்கும் இருக்கும், கம்பீரமான நாய் வந்துதா. இந்த படியில ஏறு நின்றுச்சு. ஒரு சிலிப்பிட்டு என் மடியில படுத்துருச்சு. மடியில பாதி, படியில பாதி. எனக்கு எப்படி இருக்கும், ஒரு போட்டுதுன்னா கதை முடிஞ்சு வச்சு. இன்னும் சிவபெருமானையா பார்க்க முடியும்? அப்பத்தான் பார்த்தேன். ஒன்றும் போதான் ஆயேனை உய்ய கொண்ட நின்கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் உணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கட்டது இறங்கிடாய் என்றோள் முக்கன் எம்மானே. இது அப்படியே பேசாம படுத்து கிடக்கு. நான் பதறிக்கிட்டு இருக்கேன். என்ன நல்ல மூச்சு விடுது. எனக்கா பாதி நினப்பு நாயிட்டேன், மீதி நினப்பு சிவபெருமான் கிட்டேன். ஒரு வழியா தீபாராதனை ஆணிச்சு. நான் எந்திரிச்சது, ஒரு சிலிப்பிட்டு ஓடி போயிடுச்சு. அந்த ஐயா அங்கே இருந்த அர்ச்சகர் சொல்றாரு, சித்தர்கள் இங்கே நாயாய் தெரிவார்கள். யாரோ சித்தர் உங்க மடியில படுத்திருக்கிறார் ஐயா, உங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. நான் பட்ட பாடு எனக்கு இல்லை தெரியும், நாய் பட்ட போது. புரியுதா? எதுக்கு சொல்ல வந்தேன்? நாய் ஒன்றும் மட்டமானது இல்லை. சித்தர்கள் தங்கள் வினை பாக்கி இருக்குமானால் அதை முடிப்பதற்கு மானசரோவர் பகுதியிலும் மற்ற பகுதிகளிலும் நாயாய் தெரிகிறார்கள். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே, என் தலை மனமில்லாத நாற்றமுடைய நாய்த்தலை. கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கு ஏகாதசி இல்லை, அதான் அடிக்கடி நினப்பில் வராது. கிருஷ்ண பரமாத்மா நம்ம துரியோதனனுடைய சபைக்கு தூது வந்தார். தூது வந்த பொழுது துரியோதனை என்ன சொல்லிவிட்டான், யாரும் அவரை வரவேற்க கூடாது, அந்த இடையனை ஒருத்தனும் வரவேற்க கூடாது. இந்த ஜாதியை சொல்லி திட்டுறான் பாருங்க. ஜாதின்னு சொல்றவன் எந்த காலத்திலையும் யோக்கியனா இருக்க மாட்டான். அதை வச்சே இவன் சமாளிக்க பார்க்கிறான். புரியுதா? வேற தகுதி கிடையாது. அந்த இடையனை நான் உள்ள விட மாட்டேன், யாரும் வரவேற்க கூடாது. 3 பேர் வரவேற்க போயிட்டாங்க. யார் 3 பேர்? பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், விதுரன். இவன் சொன்னதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. வரவேற்றாச்சு, வந்தாச்சு. விதுரன் வீட்டுக்கு வந்தாச்சு. விதுரன் வீட்டுக்கு அது ஒரு பெரிய கதை. 3 பேரும் தேர்ல வந்தாங்களாம். ஓட்டுனது யாரு? பரமாத்மா. பீஷ்மர் வீடு வந்துதான். பீஷ்மர் சொன்னாராம், இது என்னுடைய கிருகம். அப்படியா? வண்டியை விட்டுட்டேன். அவர் வீட்டில் 500 பேருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. இறங்கினா அருமையான சாப்பாடு. வண்டியை விட்டுட்டேன்.
துரோணாச்சாரியார் வீடு வந்தது. இது என்னுடைய கிருகம். அப்பவும் வண்டியை விட்டுட்டேன். அங்கே அருமையான சாப்பாடு, அதுவும் போச்சு. விதுர வீடு வந்தது. இது நம்ம வீடுன்னா ஒரு கதை எப்படி இருக்கு? இது நம்ம வீடு. நம்ம வீடா? வண்டியை நிறுத்திட்டேன். நம்ம வீடுன்னா உனக்கு எனக்குன்னு சொந்தம். வண்டியை நிறுத்தி கீழே இறங்கிட்டேன். விதுரன் சாவியை போட்டு இடுப்பில் சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு சும்மாவே ஓசி சாப்பாடு. துரியோதனை வீட்டில் நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே கேடு செய்ய எண்ணும் விதுரா, ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரமனைக்கு வயிறும் தெய்வம் அன்றுனக்கே விதுரா செய்து விட்டதேயோ. பாஞ்சாலி சபதம். 5 பேர்கிட்ட மனசை வச்சு விட்டு என்கிட்ட வயிற்ற வச்சு விட்டு, ஏண்டா நீ இப்படி செய்யற துரியோதனை பாடுறதா பாரதி பாடுறாரு. ஓசி சாப்பாடு பூட்டிட்டு வந்திருக்கான். கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப பசிக்குதுங்கிறாரு. அங்கே 2 சாப்பாட்டையும் விட்டு விட்டாரு. உள்ள போறான். இவருக்கு என்னடா கொடுக்கிறது? ஒரு பெரிய வாழைத்தாறு, 108 வாழைப்பழம் பழுத்து நிக்குது. ஆகா, இதை கொடுத்துருவோம். பரமாத்மா உட்காருங்க. உட்கார்ந்தாரா, வாழைப்பழத்தை எடுத்தானா, உரிச்சானா, ஊட்டிக்கிட்டே இருக்கான். அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. 1 2 3 4 5 7 10 இன்னும் சாப்பிட்றாரு. பீஷ்மாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும் காலில் விழுந்தாங்க. பரமாத்மா என்னன்னு திரும்புறாரு. இந்த பாருங்கன்னு காட்டுறாங்க. விதுரன் கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்த சந்தோஷத்துல சொலைய கீழே போட்டு விட்டு தோலா ஊட்டி இருக்கேன். வாழைப்பழம் சரி சாப்பிட்டானே, அவனுக்காவது அறிவு இருக்க வேண்டாம்? ஏண்டா பாவி, நீ என்னடா சொலைய கீழே போட்டு விட்டு தோலா ஊட்டுற? கிருஷ்ணன் கேட்கணுமா இல்லையா? அவனும் கேட்கல. ஏன்? அவன் என்ன சொலைய சாப்பிட்டானா, தோலை சாப்பிட்டானா, விதுரனுடைய அன்பை சாப்பிட்டானா? அன்பைத்தானையா சாப்பிட்டான். உங்க வீட்டில் கூப்பிட்டு அன்போட கொஞ்சம் கூழ் கொடுத்தீங்கன்னா அது அமுதம். உங்க வீட்டில் கூப்பிட்டு திட்டிக்கிட்டே பாயாசமும் வடையும் கொடுத்தா அது விஷம். சரிதானா? என்பெல்லாம் பற்றி எரியுதே ஐயையோ அன்பில்லாள் இட்டு அமுது. ஔவையார் திட்டுறான். என்ன சொல்றான்? இப்பதான் பார்க்கறான். ஐயோ, நான் தெரியாம பண்ணிவிட்டேன். நீ தெரிஞ்சுதான்டா பண்ணனே. உன்னுடைய அன்பு உலகத்துக்கு தெரியட்டும். இப்போ கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து விதுரன் என்ன சொல்றான் தெரியுமா? கண்ணா, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறியே, இது என்ன பார்க்கடலா? நீ பார்க்கடல்ல இருப்ப. சின்ன பாம்பு படுக்கையா? இல்லையே. இல்ல பச்சை ஆளிலையா? அதுவும் கிடையாது. இல்ல வேதமா? ஒண்ணும் இல்லையே. நீ வர்றதுக்கு இந்த வீடு என்ன தவம் செய்ததப்பா? முன்னமே துயின்றருளிய முது பயோததியோ. பயோததினா பால்கடல். பன்னகாதிபாயலோ, பாம்பு படுக்கையா? பச்சை ஆளிலையோ? ஆளிலையா? சொன்ன 4 வகை சுருதியோ? வேதங்களா? கருது நீ எய்துதற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான். என்ன மாத்தவன் செய்தது? என்ன மாதவன் செய்தது? எப்படியும் பிரிச்சுக்கலாம்ல. என்ன மாத்தவன் செய்தது இச்சிறுகுடில் என்றான். தேவகோட்டைக்கு பக்கத்தில் அமராவதி புதூர்னு ஒரு கிராமம். அந்த இடத்துல தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் அப்படின்னு ஒரு பேரறிஞர், 78 ஆண்டுகள் வாழ்ந்தவர், பேரறிஞர். அவர் வீட்டுக்கு மகாத்மா காந்தி வந்துட்டார். எப்படிங்க கிராமம்? மகாத்மா காந்தி 2 முறை வந்தார் அவர் வீட்டுக்கு. அவர் வந்த உடனே தமிழ் கடல் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பாட்டை சொன்னார். இது என்ன பார்க்கடலா? இல்லை, இது என்ன பச்சை ஆளிலையா? என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடியினாராம். அது மாதிரி நம்ம பட்டர் என்ன சொல்றாரு? அம்மா, உன் திருவடியை வைக்கிறதுக்கு இந்த நாய் தலை இது என்ன சிவபெருமானுடைய தலையை விட பெருசா? வேதங்களை விட பெருசா? பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர்பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோம் கொன்றை வார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. நாயேனையும் இங்கு
ஒரு பொருளாக என்ன ஒரு பொருளா நினைச்சு இங்க வந்தியப்பா. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நான் ஏனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். அம்மா என்னை ஆட்கொண்டாய். நினப்பு இருந்தா இந்த அயோக்கியனை நீ ஆட்கொண்டிருக்க மாட்டாய். நினப்பு இல்லாம ஆண்டு கொண்டு விட்டாய். தன்னை எவ்வளவு தாழ்த்துகிறாரு பார்த்தீங்களா? அம்மா நினப்பு இல்லாம என்னை ஆண்டு கொண்டு விட்டாய். நினப்பு இருந்தா என்னுடைய சிறுமை உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆட்கொள்ள மாட்டாய். ஒன்று பார்த்துருக்கீங்களா? இந்த குழந்தை ஒரு 3 மாச குழந்தை 4 மாச குழந்தை, அம்மா பால் கொடுப்பான். பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்குவான். இந்த குழந்தை மார்புல கிடக்கும். இவன் மல்லாக்க படுத்து தூங்குறாளா, குழந்தை இங்கே படுத்திருக்கா, அது பாட்டுக்கு தூங்கிடும். இவளும் நல்லா தூங்குவான். இந்த குழந்தை தூக்கத்தில் அப்படி லேசா பெறணும், இவ தட்டி விடுவான் அரை தூக்கத்தில். புரியுதா? நினப்பு இருந்தா தட்டி கொடுத்தா என்னமோ அந்த குழந்தை மேல அவ்வளவு பிரியம். தாய் குழந்தைய நினப்பு இல்லாம தூங்குற போது தட்டி கொடுக்கிற மாதிரி நான் ஏனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து, நயந்துன்னா விரும்பி, நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நீயே, வேற ஆளை அனுப்பக்கூடாது, என்னை ஆட்கொள்வதற்கு வேற ஆளை அனுப்பக்கூடாது, நீயே வந்தியம்மா. அக்பர்கிட்ட பீர்பால் வேலை பார்த்தார். ஒரு நாள் அக்பர் பீர்பாலை பார்த்தார். ஓய் பீர்பால், உங்க இந்து மதத்துல எல்லாத்துக்கும் சாமியே வராரு, விருட்டு விருட்டுன்னு. இவர் தானே வராரு. எங்க இஸ்லாத்துல எப்பவுமே அல்லாஹ் வரமாட்டார், தூதுவர் தான் வருவார். உங்க என்னன்னா கிருஷ்ணன் வராரு, சிவபெருமான் வராரு, முருகன் வராரு, வரிசைக்கு வர்றாங்களே. அப்படியா? சரி, பதில் சொல்லு. மகாராஜா 1 மாசம் டைம் கொடுத்தார். 15 நாள் ஆச்சு. பௌர்ணமி. மகாராஜா யமுனையில அந்த போட்டில் போறார். பக்கத்தில் பீர்பல், அக்பர், அக்பர் மடியில அக்பர் பேரன் ஷாஜகான், அக்பர் புள்ள ஜகாங்கீர், ஜகாங்கீர் புள்ள ஷாஜகான். ஷாஜகான் குழந்தை உட்கார்ந்து இருக்கிறான். பீர்பால் என்ன அறிமா பண்ணாரு? குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டார் யமுனையில. யமுனையில தண்ணி போகுது. தள்ளி விட்ட உடனே எல்லாரும் தண்ணிக்குள்ள பாஞ்சு, அம்மா காணமே, பிள்ளை இல்லை. அக்பர் சக்கரவர்த்தி இருந்தாரே, அவரும் தண்ணிக்குள்ள பாஞ்சு தேடுறார். தேடி பிள்ளைய தூக்கிட்டாரு. தூக்கி மேலே கொண்டாந்து வச்சுட்டார். யோ, என்னையா பண்ணனேன்? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். நான் என்ன கேட்டேன்? என் பேரனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா சாவானா பொழப்பானா கேட்டேன். இல்லை, நீங்க ஒன்று கேட்டீங்க. என்னையா கேட்டேன்? உங்க மதத்தில் மட்டும் கடவுள் நேரடியாக விருட்டு விருட்டுன்னு வராரே, ஒரு தூதுவனை அனுப்பக்கூடாதான்னு கேட்டீங்க. ஆமாம், அதுக்கு என்னையா சம்பந்தம்? உங்க பேரன் தண்ணிக்குள்ள விழுந்தா இத்தனை பேர் உங்க சேனாதிபதி, இத்தனை பேர் மந்திரி, அவங்கெல்லாம் தேடுனாங்க. நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே? நீங்களும் எதுக்கு தண்ணிக்குள்ள குதிச்சிங்க? ஏய், அது என் பேரன் ஐயா, என் பையனுக்கு பையன், என் ரத்தத்தின் ரத்தம். புரியுதா? நீ மட்டும் உன் பேரன்னா நீயே இறங்குறீல்ல. எங்க சிவபெருமான் நாங்க கஷ்டப்பட்டா என் பிள்ளைன்னு அவரே நேரில் வருவாரே தவிர அசிஸ்டன்ட் அனுப்ப மாட்டாரு. நீயே, அந்த வார்த்தை முக்கியம். நீயே வந்தியம்மா, ஒரு ஆளை அனுப்பப்படாதா? நான் ஏனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நான் ஆட்கொள்ளத்தக்கவனா இல்லையா அப்படின்னு நினைக்காம ஆண்டு கொண்டாய். நம்ம அன்பை விட கடவுள் நம்ம மேல காட்டுற அன்பு அதிகம். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். உன்னை உள்ளபடி நினைக்கிறதுக்கு எனக்கு அறிவை கொடுத்தாய். அம்பாளை முழுக்க பார்க்க முடியாது. நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு பகுதி தான். நம்ம பார்க்கறது ஒண்ணுமே கிடையாது. நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். ஏன் பேய்? உலகத்தார் உள்ளென்பதை எவன் இல்லை என்கிறானோ அவன் பேய். திருக்குறள். உள்ளத்தார் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும். ஊர்ல எல்லாரும் கடவுள் உண்டுன்னு சொன்னா, எவனாவது இல்லைன்னு சொன்னான்னா அவனுக்கு பேயின்னு பேரு.
நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார். என்னது? உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும். நாம் பேயேன் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன். நீ யாரு? சாமானியப்பட்டவளா? தாயே. அதனாலதான் எனக்கு அருள் கொடுத்தேன். மலை மகளே, மலையில இருக்கிறவ எனக்காக இறங்கி இறங்கி வந்தாய். சரிதானே? எனக்காக இறங்கி இறங்கியும் வந்தாய். மலை மகளே, செங்கண்மால் திருத்தங்கச்சியே. செங்கண்மால் பெருமாளுக்கு தங்கச்சி. என்ன பெருமாளையே இங்கே இருக்கிறாரு தெரியுமா? திருப்பதி பெருமாளுக்கு சௌலபியம் உள்ளவர்னு பேர். சௌலபியம்னா தெரியுமா? 1000 தப்பு பண்ணிவிட்டு போய் நின்னாலும் இனிமே பண்ணாதரா முட்டா பைகளேன்னு அடியோட நம்மளை எடுத்து அணைச்சிக்குவாராம். நமக்கு அப்படி ஆள்தானே வேணும். நம்ம என்ன கொஞ்சமாக தப்பு பண்ணியிருக்கோம்? அதான் சௌலபியம். அதான் திருப்பதிக்கு அவ்வளவு கூட்டம் சேருது. சும்மா சபரிமலை மாதிரி தண்டிக்க ஆரம்பிச்சா கிட்ட பயப்படுவேன். இப்போ அதுக்கும் கூட்டம் போயிட்டு இருக்கு. தாயே மலை மகளே செங்கண்மால் திருத்தங்கச்சியே. கிருஷ்ண பரமாத்மா அந்த காலத்தில் சீனிவாசனா இருந்தபோது கோயில் கொள்றதுக்கு முன்னால ஒரு கிழவிட்ட போய் நிற்பாராம். அந்த கிழவி அவருக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுப்பாராம். அதுக்கு ஒன்றும் பணம் கொடுக்க முடியாதாம். ஏன்னா மகாலட்சுமி இவரை விட்டு பிரிஞ்சிருந்தாளாம். அதுக்கப்புறம் சீனிவாசனுக்கு கல்யாணம் நடந்து, பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் நடந்து, மகாலட்சுமி வந்து அதுக்கப்புறம் அந்த கிழவிட்ட போய் நின்றாராம். பாட்டி, உனக்கு அந்த காலத்தில் நான் பணம் கொடுக்காம நீ கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். நீ பண்ணின கருணைக்கு பணம் கொடுக்க என்னால கலியுகத்தில் முடியாது. ஏன்? வர்ற வருமானத்தை பூரா இந்த குபேரங்கிட்ட வாங்கின கடனுக்கு கொடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதனால கோயிலுக்கு வர்ற வருமானத்தை பூரா குபேரங்கிட்ட கொடுத்துட்றேன். பாட்டி, உனக்கு திருப்பி கொடுக்க முடியல. அதனால நான் நீ இருக்கிற வீட்டு பக்கம் வர்ற பொழுது சத்தம் போடாம மெதுவா போறேன். இன்னைக்கும் திருப்பதி பெருமாள் திருவீதி உலா வர்ற பொழுது கொட்டு சத்தமெல்லாம் அடிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மூளைக்கு வந்த உடனே தப்புன்னு எல்லாத்தையும் நிறுத்தி விடுவாங்க. திருட்டுத்தனமா ஓடுற மாதிரி விருட்டுன்னு போயிடுவார். புரியுதா? நான் உனக்கு ஒன்றும் பண்ண முடியலை, நான் ரொம்ப வெக்கப்படுறேன், அதனால விலகி தெரியாம போறேன். எவ்வளவு சௌலபியம் பாருங்க கடவுளுக்கு. அதனால தான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உன் பாதத்துல உன் கோயில்ல படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே. தாயே மலை மகளே செங்கண்மால் திரு தங்கச்சியே. அம்பாள் அவளா வந்து காப்பாத்தன. நீயே நினைவின்றி ஆண்டு கொண்ட தாய்க்கு மார்புல சமயத்தில் பால் கட்டிடும். இந்த புள்ள குடிக்காது. பால் கட்டிட்டா என்ன பண்ணுவா? பீச்சி விடுவா. புரியுதா? எப்படியாவது இந்த பால் போகணும். அது மாதிரி அம்பாள் பராசக்தி அருள்மயமானவள். நம்ம போகலைன்னா அவளே தேடி வந்து நம்மை தடுத்து ஆட்கொள்வாள். இந்த தாய்க்கு இவளது பாசம் இருந்தா அந்த தாய்க்கு எவ்வளவு பாசம் இருக்காது. தங்கச் சிலை கொண்டு தானவர் சிலைன வில்லு. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே. காஞ்சிபுரம் அம்பாள் காமாட்சி. கம்பை மாநதி, கம்பை கரையில அம்பாள் வழிபாடு பண்றாள். யார? சிவபெருமான். சிவலிங்கத்தை எப்படி உண்டாக்கினா? மண்ணால பிடிச்சு வச்சான். மண்ணால பெரிய சிவலிங்கம். அம்பாள் கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சிவபெருமான் இருக்காரு, விவரமான ஆளு. கம்பையில வெள்ளத்தை உண்டாக்கி விட்டுட்டாரு. வெள்ளம் பயங்கரமா வருது. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சிவலிங்கத்தை அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிடுவோம். நாளைக்கு வேற சிவலிங்கம் பார்த்துக்கிறான். என்ன கெட்டு போச்சு?
அவன் என்ன பண்ண தெரியுமா? நான் பூஜை பண்ண மூர்த்தி விடமாட்டேன், இருக கட்டி பிடிச்சிக்கிட்டான். வெள்ளத்தில் போனா நானும் போறேன், அவரும் போகட்டும். நம்மள அந்த செய்வோமா? செய்வோம். எங்கள் ஊரில் மதுரையில் ஸ்கூட்டரில் அவன் முன்னால் உட்காந்துருப்பேன், வீட்டுக்காரம்மா பின்னால் உட்காந்துருக்கும், இருக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஏம்மா அப்படி கட்டி பிடிக்கிறேன்னு கேட்டால், விழுந்தா கழுத 2 பேரும் விழணும், அதென்ன நான் மட்டும் விழுகிறது? புரியுதா? அப்படியே அம்பாள் கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்ச உடனே இவர் என்ன அறிமா பண்ணாரு? பளிச்சுன்னு வெளியில் வந்துட்டார். ஒரு ஆணை போய் தான் கட்டி பிடிச்சமேன்னு வெக்கப்பட்டாளாம். கட்டி பிடிச்சால அவர் குழஞ்சு கொடுத்தாராம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெண்களுக்கு மார்பு உண்டு பால் கொடுக்கறது, ஆண்களுக்கு என்னத்துக்கு? ஆண்களுக்கு இந்த நிப்புளிம்பம் பார்த்தீங்களா அப்படி உண்டு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, பின்னால வளர்ந்தது இதெல்லாம். அதுக்கு நம்ம சாஸ்திரத்தில் என்ன தெரியுமா சொல்றாங்க? சிவபெருமானை அம்பாள் அப்படி கட்டி தழுவினாலாம், இருக கட்டி பிடிச்சுக்கிட்டா. ஆத்து வெள்ளத்தில் இந்த சிவலிங்கத்தை விட்டுறப்படாது, இருக கட்டினாலா இவன் மார்பு அவர் மேல பட்டு 2 புள்ளி உண்டாயிருச்சான். புள்ளி போல் 2 பொங்கு ஒளி தங்கு மார்பினனே. திருவாசகம். புள்ளி போல் 2 பொங்கு ஒளி தங்கு மார்பினனே. மார்பு அடையாளம். கட்டி பிடிச்சாலா இந்த கை வளையல் முதுகல அடையாளம். வளை தழும்பும் முளை தழும்பும் பெற்றமையினாலே சிவபெருமானுக்கு காஞ்சிபுரத்திலே தழுவ குலைந்த தலைவர்னு பேர். குலைஞ்சு கொடுத்தாராம். அப்ப என்னாகும்? இந்த அடையாளம் பற்றும். இதே கெட்டிக்காரத்தனமா நம்ம அபிராமி பட்டர் சொன்ன என்ன தெரியுமா? நம்ம எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீடு நமக்கு சொந்த வீடா இருந்தா வெளியில என்ன பண்ணுவோம்? இதை பூட்டை போட்டு சீல் வைப்போம். இன்னைக்கு இந்த சீல் வைக்கிறான் பார்த்தீங்களா? அரசாங்கத்தில் சீல் வச்சா என்ன அர்த்தம்? என்ன சீல் இருக்கோ அவனுக்கு சொந்தம், அரசாங்கத்துக்கு சொந்தம். சீல் வச்ச விட்டு தொடப்படாது. நம்ம சீல் வைக்கிறது இல்லை, ஆனாலும் வச்சா தப்பு இல்லை. என்னுடைய அம்பாள் சிவபெருமானை கட்டி பிடிச்சிட்டு இவர் ஏன் சொத்து அப்படின்னு இந்த மார்புனால அடையாளம் பண்ணி சீல் வச்சு விட்டாள். கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. குறும்பைனா இளநீர், இளநீர் மாதிரி மார்பு, மார்புனால ஒரு அடையாளம் போட்டு விட்டாளாம். தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து. அவர் என்ன சாமானியப்பட்டாளா? ஒரு பெரிய வில்லு எடுத்துக்கிட்டார். தானவர் அசுரர்களுடைய முப்புறத்தையும் சாய்த்தவர். மத வெங்கட் கரி உரி போர்த்தவர். அப்பா, பெரிய யானையை ஏவி விட்டார்கள், யானையை உரிச்சு போர்த்திக்கிட்டார். செஞ்சேவகன். செஞ்சேவகன் தெரியுமா? எதிர்த்து நின்று சண்டை போடுறவன், பின்னால நின்று அடிக்கிறவன் இல்லை. செஞ்சேவகன்னா எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய பெருமான். அவர் மெய் அடைய அவர் உடம்பில் சேரும்படி கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. பெரிய வீரனை தன்னுடைய காதலனாக ஏற்றுக்கொண்ட பிராட்டி அதற்கு அடையாளமாக அவன் மார்பில் தன்னுடைய இளநீர் போன்ற கொங்கைகளால் சீல் வச்சாளாம், முத்திரையிட்டாள். கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக. கோகனகம்னா தாமரை. செங்கை கரும்பும், அவ கையில கரும்பு. அலரும் 5 மலர். எப்போதும் என் சிந்தையதே. அப்படி அடையாளம் வச்சவ அவ கையில இருக்கிற கரும்பும் மலரும் என் மனசுல இருக்கு. இந்த கரும்பு மலர் என்ன செய்யும்? மன்மதன் கையில் இருக்கிற கரும்பும் மலரும் காமத்தை உண்டாக்கும். அம்பாள் கையில் இருக்கிற அந்த மலரும் அம்பும் காமத்தை அழிக்கும். காமாட்சி. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக. செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே. சிவபெருமானுக்கு என்ன பேரு இந்த பாட்டுல? செஞ்சேவகன். செஞ்சேவகன். பக்தருக்கு அருள் செய்து பயில்பவன். பக்தருக்கு அருள் செய்து பயில்பவன். 63வது பாட்டு அருமையான பாட்டு. சில பேர் இருக்கிறான்,
ஆமாம், சமயங்கள் 6ன்னு அன்னைக்கு சொன்னேன், நினைப்பு இருக்கு அவங்களுக்கு? சிவத்தோடு சம்பந்தப்பட்டா சைவம், பெருமாள் தான் எல்லாம்னு சொன்னா வைணவம், அம்பாள் பராசக்தி தான் முழுமுதற் கடவுள் சாக்தம், பிள்ளையார் தான் முழுமுதற் கடவுள் காணாபத்தியம், முருகன் தான் முழுமுதற் கடவுள் கௌமாரம், சூரியன் தான் முழுமுதற் கடவுள் சௌரம். இந்த 6 சமயங்களுக்கும் அம்பாள் தான் தலைவி. 6 சமயத்திலையும் அவதான் இருக்கிறா. அப்புறம் எதுக்குடா வேறு சமயத்தை தேடிக்கிட்டு தெரிவிங்க அப்படின்னு கேட்கிறார். எப்படி 6 சமயம்? அம்பாள்கிட்ட போறான், அம்மா இது சைவம், அதுக்கு தலைவர் சிவபெருமான், அவர் யாரு? எங்க வீட்டுக்காரரு. இது வைஷ்ணவம், அதுக்கு தலைவர் பெருமாள், அது யாரு? எங்க அண்ணே. இது காணாபத்தியம், தலைவர் பிள்ளையார், என் மூத்த பிள்ளை. இது கௌமாரம், தலைவர் முருகன், என் 2வது பிள்ளை. இது சாக்தம், சக்தி தலைவி, நான் தான். இது சௌரம், சூரியன் தலைவன், என் வலது கண்ணு தான் சூரியன். எம்மா என்ன சொல்ற? 6 நம்மளது தாண்டா. 6 தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் என்று கொண்டாடிய வீணருக்கே. 6 சமயத்துக்கு இவள் தான் தலைவி அப்படின்னு தெரியாம வேறு சமயம்னு பின்னால போறானே, அவனுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவோமா? அட்வைஸ் பண்ணலாம். பண்ணனா என்ன ஆகும்? மலையில சின்ன ஆணியை வச்சு அடிச்சு ஆணியை தேய்ச்சாப்புல ஆகும். ஆணி கூட வேண்டாம், மரக்கட்டை. அறிவாளி மரக்கட்டையை கொண்ட மலையில் அடிச்சானா என்ன ஆகும்? போயிரும். தேரும்படி சில ஏதுவும் காட்டி உன்னைய தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு பல பிரமாணங்களை எல்லாம் மேற்கோளெல்லாம் எடுத்து சொன்னோம். முன் செல்கதிக்கு கூறும் பொருள், இனிமே நல்ல வழிக்கு நீ போகணும்னா இதையெல்லாம் செய்யணும்டா அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் என்ன ஆகி போச்சு? குன்றில் கொட்டும் தறி. குன்றுன்னா மலை, மலையில வச்சு அடிச்ச உளி மாதிரி ஆயிப்போச்சு, பயன்படாது. என்ன புரியுது? பக்குவம் உள்ளவர்களுக்குத்தான் உண்மை கூட விளங்கும். கூறி தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி. யாரு தேரும்படி? யாருக்கு? குறிக்கும் சமயம் 6 தலைவி இவளாயிருப்பது. குறிக்கக்கூடிய 6 சமயத்துக்கும் தலைவி அபிராமியாயிருப்பதை அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. வேற சமயத்துக்கு போறானே, அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது. அது எப்படி? மலையில மரத்தை வச்சு அடிச்ச மாதிரி. தேரும்படி சில ஏதுவும் காட்டி, அவன் தேரணும்னு சொல்லி அவனுக்கு ஏதுன்னு தெரியுமா? மேற்கோள்கள், பிரமாணங்கள் என்னென்னமோ சொன்னான். எல்லாம் வேஸ்டா போச்சு, விடலுக்கு இறைத்த நீராகிவிடும். அதனால அறிவுள்ளவனுக்கு சொல்லு, அறிவில்லாதவனுக்கு சொல்லி நேரத்தை வீணாக்காதே. 64வது பாடல். வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன். நம்ம ஊர்களில் கருப்பண்ணசாமி கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறது, சூளாடு வெட்டுறது, வயிற்றுல குழந்தையோடு இருக்கிற ஆட்டை வெட்டணுமா நடக்குது. எங்கெங்கேயோ நடக்குது. என்ன நேபாளத்தில் ஒரு இடத்துக்கு போனேன், மனக்காமனான்னு அதுக்கு பேர். 2 மலைக்கு தாண்டி கோயில், 2 மலைக்கும் கேபிள் காரில் போய் அங்கே அம்பாளை பார்த்தா புதுசாக அப்பத்தான் ஆடும் கோழியும் வெட்டிக்கிட்டே இருக்கேன். வெட்டி தூக்கிக்கிட்டு போகிறாங்க. இதான் வீணே பலிகவர் தெய்வம். உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏன் கொடுக்குறாங்க இப்படி பலி? இந்த பலி கொடுத்தா இவன் நினைச்சது நடக்குமா? அம்பாள்கிட்ட போய் பலி கொடுக்காம கும்பிட்டா அவளே கிடைப்பா. இவங்களுக்கு அது தெரியல. நினைச்சது நடக்கணும். இந்த ஆளு இறந்து போகணும், பலி கொடு. இவர் நான் சொன்னபடி கேட்கணும், பட்டு
வீணே, அதான் வீணே. என்ன வீணே? வாழ்க்கை வீணாகும்படி. வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன். இந்த சாமிகிட்ட போக மாட்டேன், இதெல்லாம் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள், இங்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஞானிகள் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இந்த அஞ்ஞானிகள் நான் நினைச்சது நடக்கணும், பலி பிலி சூனியம் வைக்கிறானா இல்லையா, அவன் தான் இங்கே போய் நிற்பான். நான் இங்கே எல்லாம் போக மாட்டேன். ஆதிசங்கரர்கிட்ட ஒரு காபாலிகன் வந்தான் தெரியுமா? ஆதிசங்கரரே, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்களை பலி கொடுத்தா காளி மாதா எனக்கு நிறைய தவத்தை கொடுப்பாள், நிறைய ஆற்றலை கொடுப்பாள், நாளைக்கு வர்றீங்களான்னு கேட்டேன். ஆதிசங்கரர் சொன்னாரு, இந்த உடம்பு அழியத்தாண்டா போகுது, நல்லா எடுத்துக்கோ, உனக்கு பயன்படும்னா எடுத்துக்கோட்டாரு. நாளைக்கு ராத்திரி அமாவாசை அந்த காளி கோயிலுக்கு வந்துருங்கோ. சரி. ஆதிசங்கரர் ராத்திரி 11 மணி புறப்பட்டு காபாலிகன் சொன்ன இடத்துக்கு போயிட்டார். காளி கோரமா நிற்கிறான். இவரை கொண்டு போய் தலையை குனிய வச்சாச்சு. வச்சு வெட்ட போறாங்க, குளிப்பாட்டி வெட்ட போறாங்க. இவருக்கு பக்கத்துல பத்மபாதர்னு ஒருத்தர் படுத்து கிடந்தார். ஆதிசங்கருடைய சீடர் பத்மபாதர். ஆத்துல ஆதிசங்கரர் அக்கறையில் நின்னாராம், பத்மபாதர் இக்கரையில் நின்னாராம். ஆதிசங்கரர் அங்கே இருந்து எனக்கு கட்டிக்கிறதுக்கு துணி எடுத்துக்கிட்டு வான்னாராம். ஆத்தை எப்படி தாண்டது? அந்த காலத்தில் ஒன்றும் பாலம் கிடையாதுல்ல. இவர் துணி எடுத்துக்கிட்டு ஆற்றுல காலை வச்சாராம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தாமரைப்பூ வந்து இவரை தாங்கி கொண்டதாம். அதனால அவருக்கு என்ன பேரு? பத்மபாதர்னு பேரு. அவர் பக்கத்தில் படுத்து கிடந்தவரு ஆதிசங்கர் எந்திரிச்சு போறாரேன்னு அவரு எந்திரிச்சு கூட போயிட்டாரு. பின்னாலேயே போய் ஆதிசங்கர தலையை குனிய சொல்லி வெட்ட போறானா. பத்மபாதர் போனாரா, என்னமோ ஆவேசம் வந்துருச்சு. அப்படியே அந்த காபாலிகனை பிடிச்சு வாசப்பிடிச்சு கொண்டு போய் தொடையில வச்சு வயிற்ற கிழிச்சு விட்டாரு. நரசிங்க ஆவேசம் கிழிச்சுட்டு பார்க்கிறாரு, ஐயோ நானா கிழிச்சேங்கிறாரு. பெரிய கதை. ஒரு காலத்தில் இந்த பத்மபாதர் காட்டுக்கு போனாராம். காட்டில் இவர் இருந்தபோது யாரை தேடினாரு? நரசிங்கத்தை தேடி இருக்காரு. ஒரு வேடன் வந்தான். சாமி என்ன தேடுறீங்க? நரசிங்கம். நரசிங்கமா அப்படின்னா எப்படி இருக்கும்? தலை சிங்கத்தலை, உடம்பு மனுஷன். அப்படி ஆளே கிடையாது. நான் இந்த காட்டுக்குள்ள 10 வருஷமா இருக்கிறேன், நீ சொல்ற மாதிரி ஒண்ணு கிடையாது, போ சாமி. இல்லப்பா இருக்காரப்பா. நிஜமா? சரி நான் தேடுறேன், 4 நாளைகளை கண்டுபிடிக்கிறேன், கிடைக்கல நீ இதை விட்டு போகணும். சரி 4 நாள் அந்த வேடன் ஆதிசங்கரர் எதை நரசிங்கம் 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 தலை, சிங்கத்தலை, உடம்பு மனுஷ உடம்பு நினைச்சுக்கிட்டே இருக்கான். 4 நாள் தேடுனா, இங்க போறான் அங்க போறான். ராத்திரி தூங்கல, சாப்பிடல. சாப்பிடுற போது அது பின்பக்கம் போயிட்டா என்ன பண்றது? 4 நாளா நரசிங்கத்தை தவிர வேற நினைப்பு கிடையாது. 4வது நாள் நரசிங்கம் எதிர்த்தாப்புல வந்துருச்சு. அப்படி நினைச்சாத்தான் வரும். நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் பஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. நரசிங்கம் போய் வந்துட்டியா? இவ்வளவு காலம் அந்த காட்டுக்குள்ள எனக்கு தெரியாம இருந்திருக்க. செடியையும் கொடியையும் போட்டு அதை கட்டி இழுத்துக்கிட்டே போறேன். அது அப்படியே நாய்க்குட்டி மாதிரி போகுது பின்னால. அங்க கொண்டு போயிட்டேன். சாமி இந்த பாத்தியா நரசிங்கம் வந்துருச்சு. என்னடா அது, செடியை கட்டி இருக்கிற, ஆனா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே. நல்லா பாரு, நீ சொன்ன மாதிரி பெடரி மயிர் இருக்கு, சிங்கத்தலை இருக்கு, கால் கையெல்லாம் இருக்கு. பாரு சாமி. தெரியலையேடாப்பா, நரசிங்கம் தெரியலையே, கட்டி இருக்கிற வெளியில இருக்கிற செடிதாண்டா தெரியுது. சாமி என்ன இவர் இப்படி சொல்றாரு? அங்கிருந்து சத்தம் வருது, ஐயா இவனுடைய அன்புக்கு எல்லை கிடையாது, அதனால் நாம் இவனுக்கு நம்மை காட்டினோம். நீ இன்னும் பக்குவப்பட வேண்டும், அதனால் நம்முடைய வடிவத்தை நீ காண முடியவில்லை. உரிய காலத்தில் உனக்கு நரசிங்க ஆவேசம் வரும், போ. அந்த ஆளுத்தான் பத்மபாதர். இப்ப நரசிங்க ஆவேசம் வந்துச்சா, கிழிச்சு விட்டாரு அந்த ஆளை. எங்க? கல்கத்தாவில் காளி கோயில்.
வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்றி பேணேன் உன் புகழத்தான் சொல்லுவேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன். எங்க பார்த்தாலும் உன்னுடைய திருமேனி தான் எனக்கு தெரியும். இரு நிலமும் திசை நான்கும் ககனமும். இரு நிலம்னா பூமி, திசை நாலுன்னா நாலு திக்கு, ககனம்னா ஆகாசம். எங்க பார்த்தாலும் அம்மா ஒன்ன தவிர வேற ஒன்னும் தெரியாது. பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. 65வது பாட்டு. ககனமும் ஆகாசம், வானும் ஆகாசத்தை சுத்தி இருக்கிற மற்ற உலகங்கள், புவனமும் பூமி காண. இத்தனை பேரும் பார்க்கிறாப்புல நம்ம சிவபெருமான் காமனை எரிச்சார். மன்மதன் 5 அம்பு விட்டான். யாரு மேல? தவம் இருக்கிற சிவபெருமான் மேல. முழிச்சு பார்த்தாரா, எரிச்சு விட்டார். எல்லாரும் பார்த்தாங்களாம். அதை அப்படி எரிச்சாரு. அப்போ காமன் ஜெயிச்சானா சிவபெருமான் ஜெயிச்சாரா? சிவபெருமான் தான் ஜெயிச்சார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, அந்த சிவபெருமான் தோத்து போயிட்டார். எங்க காமனை எரிச்சிருந்தா அவருக்கு எப்படிங்க 2 பிள்ளை பிறக்கும்? யாரு கேட்கிறா? அபிராமி பட்டர். எங்க அம்மா அருட்சக்தி கருணையினாலே 2 பிள்ளைய கொடுத்து இவரு காமனை எரிச்சதை மாத்திவிட்டா. அதுதான் இவளுடைய வல்லபம். ககனமும் வானும் வட்டியும் முதலமா சிவபெருமான்கிட்ட வசூல் பண்ணிவிட்டா. என்னமோ நீ காமனை எரிச்சங்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? பிள்ளையாரு முருகன் அதெல்லாம் அம்பாள் அப்படி கதையெல்லாம் இல்லை. அர்த்தம் என்ன தெரியுமா? அருளால பிறந்த குழந்தை தானே பிள்ளையாரு, அருளால பிறந்த குழந்தை தானே முருகன், அருள் தானே அபிராமி. அபிராமி உன்னுடைய அருளாலே சிவபெருமானுக்கு 2 பிள்ளைகளை உண்டாக்கி கொடுத்துட்டேன். அப்போ அவர் காமனை எரிச்சாருங்கிறத ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டீங்க. நீதாம்மா கெட்டிக்காரி. ககனமும் வானும் புவனமும் காண வில் காமன் அங்கம் தகனமுன் செய்த. காமனுடைய உடம்பை எரித்த தவ பெருமார்க்கு, தவ செய்த பெருமானுக்கு தடக்கையும். ரொம்ப முக்கியம், முருகன் பிறந்தது தடக்கையும். முருகனுக்கு எத்தனை கையி? 12 கையி. செம்முகனும் எத்தனை முகம்? 6 முகம். 3 இரு 3. தடக்கை எத்தனை? 3 12. முகம் எத்தனை? இரு 3 6. அட முறையா கூட்டிக்கணும். தடக்கை 3 செம்புகம் இரு 3 அப்படின்னு அறிவுள்ள ஞான குழந்தை, மூதறிவின் மகனும் முதிர்ந்த ஞான குழந்தை உண்டானது ஒன்னாலதானே. வெளியில பார்த்தா இது எப்படி தெரியும்? காமனை எரிச்சவனுக்கு அம்பாள் பிள்ளைய கொடுத்து விட்டா, அப்படித்தானே தெரியும். உள்ளர்த்தம் என்ன? ஆண்டவனுடைய அருள் சக்தி முருகப்பெருமானை உண்டாக்கியது. முருகன் தான் உண்மையில ஆண்மகன் தெரியுமோ? நம்மெல்லாம் பொன் வகுத்துல தானையா பிறந்தா, நம்மெல்லாம் பெண் மக்கள் தான். பெண் சம்பந்தம் இல்லாம 6 முகத்துல 6 தீப்பறி வர பிறந்தது யாரு? ஆறுமுகப் பெருமானும். ககனமும் வானும் புவனமும் காண வில் காமனங்கம் தகனமுன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் 3 இரு 3 தோன்றிய மூதறிவின் மகனம் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. இது உன்னுடைய ஆற்றல். இதெல்லாம் வேடிக்கையான பாட்டுகள், புரியுதா? ஒரு சமத்காரமான பாட்டுகள், புலமைக்கு எடுத்துக்காட்டான பாட்டுகள். வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன். பல்லவம்னா தெரியுமா? துளிர். இந்த செடியில லேசா இலை துளிர் விடும் பாருங்க, அதுதான் பல்லவம். அவ திருவடி எப்படி இருக்கான்? செந்தளிர் மாதிரி இருக்கான். வல்லபம் ஒன்றறியேன். அம்மா எனக்கு ஆற்றல் கிடையாது, வல்லமை கிடையாது. நான் ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். எதை? உன் திருவடியை பிடிச்சிக்கிட்டேன். வேற எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஆற்றல் கிடையாது.
வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன். ஒன்றை மட்டும் இருக பிடிச்சுக்கிட்டேன். நம்ம வழியில் போகிற போது 4-5 பொருளை கையில் எடுத்துக்கிட்டா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லையா? 4 பொருளை கையில் அள்ளிக்கிட்டு போகிறேன், ஒன்று விழுகலாம் இல்லை. ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டா விழுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சி. அம்மா அது மாதிரி ஊர்பட்ட கவலை அதையெல்லாம் மனசில் வச்சிருந்தா உன்னை விட்டுருவேன். அதையெல்லாம் விட்டு விட்டு ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன், விடமாட்டேம்மா. ஒன்றை எந்த ஒன்றை நின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன். உன் திருவடியாகிற செந்தளிர் அதை தவிர வேற பற்று கிடையாது. அம்பாள் திருவடியை மட்டும் இருக பிடிச்சுக்கிட்டா வேற ஒன்றும் வேண்டாம். எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கா குடுமுடி. மற்ற பற்றனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி. நற்றவாவுனை நான் மறக்கிலும் சொல்லும் நமச்சிவாயவே. வேற எதையும் பற்றாமல் உன் திருவடியை மட்டும் முடிச்சுக்கிட்டேன். பல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன். யார் இவள்? பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய். பசும் பொன்னாலான மேருமலைங்கிற வில்லை தாங்கிய வில்லவர். யாரு வில்லவர்? சிவபெருமான். அவரோடு வீற்றிருப்பாய். அது என்ன வீற்றிருப்பாய்? கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறது வேற, வீற்றிருப்பது வேற. அரியணையில் வீற்றிருந்தான், அதுக்கு ஒரு கம்பீரம் வேணும்ல. வீற்றிருப்பாய். சிவபெருமான் பக்கத்திலே அவர் உடம்பிலே பாதிகை பெற்றுக்கொண்டு வீற்றிருப்பாய். அம்மா 66 பாட்டு பாடிட்டேன். காப்பு பாட்டை சேர்த்தா 67 பாட்டு ஆச்சு. நான் என்னென்னமோ சொல்லி இருக்கிறேன். நான் சொன்ன வார்த்தை அதெல்லாம் ஒன்றும் பயன்படாவிட்டாலும் இத்தனை பாட்டுல அங்கங்கே உன் பேரை சொன்னனே, அது தோத்திரம் அல்லவா? வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும், நான் சொன்ன வார்த்தையெல்லாம் வீணா போனாலும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. அம்பாள் திருநாமத்தை சொன்னா மற்றபடி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன். கடைசி வரி என்ன? நற்றுணையாவது நமச்சிவாயவே. அவன் நாமத்தை சொன்னா கல்லும் மிதக்கும். அப்பர் சாமி மட்டும் மிதக்கலை, அவரை கட்டி இருந்த கல்லும் மிதந்துதான். அறிவில்லாத கல்லே அவரோட சேர்ந்து மிதந்தா, அறிவுள்ள நம்மளும் அவரோட சேர்ந்தா பிறவி பெருங்கடல்ல மிதக்க முடியுமா? முடியாதா? எதுக்கு சொல்ல வந்தேன்? நாமத்தின் பெருமை. ஆண்டவன் பேரை சொல்லு. இந்த கலியுகத்திலே திருநாமம் சொன்னா போதும். ஆஞ்சநேய சுவாமிக்கு என்ன பெருமை? ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம் சங்கராதி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம். ராம் 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 ராம். ராமநாமத்துக்கு அவளது பெருமை. ராமனை விட ராமநாமத்துக்கு பெருமை. நான் சொன்ன வார்த்தை அர்ச்சனை இதெல்லாம் வீண் வார்த்தையா போனாலும் அங்கங்கே உன் பேரை வச்சனே, அது தோத்திரம் அல்லவா? நம்ம 67 பாட்டு பார்த்துருக்கோம். 66 காப்பு செய்யுள் 1 மொத்தம் 67. இதுல அம்பாள் பேரு எத்தனை இடத்துல வந்தது? அது தோத்திரம். அவள் திருநாமத்தை சொன்னால் அது தோத்திரம். நாம சங்கீர்த்தனம் தான் கலியுகத்தில் முக்கியம். அவள் திருநாமத்தை சொல்லுங்கள், சொன்னால் போதும், எல்லா துன்பங்களும் போய்விடும். ஓம் நமோ நாராயணாய. திருக்கோஷ்டியூர்ல ராமானுஜர் மேலே ஏறி நின்று சொன்னாராம் அத்தனை பேருக்கும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. சரவணபவ. முருகா. அம்பாள் பேரு ஓம் சக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.
பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே எல்லாம் ஓம் சக்தி. அவ திருநாமத்தை சொன்னா போதும். அது 66வது திருப்பாடல். அதோடு இன்றைய உரையை நாம் நிறைவு செய்கிறோம்.